வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கே அருண் சேனல். இந்த வாரம் எந்த படத்தோட திரையம்சம் பார்க்கணும்னா பன் பட்டர் ஜாம் படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். ஆக்டர் ராஜு, பிக் பாஸ் ராஜு, பிரிவன் த்ரிஷா இது போன்ற நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. டேரக்டர் ராகவா மித்ரன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படம் ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ரன்னிங் டைம் வருது. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் U/A கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 90s 80s படத்தில் இன்னாருக்கு இன்னார் தான் பசங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்களை நான் இந்த பொண்ணுக்கு தான் கட்டி கொடுப்பேன், நான் இந்த பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 அம்மாமார்கள் பசங்களுக்கு நிச்சயம் பண்ணுற மாதிரி, அதாவது பேசி முடிக்கிற மாதிரி ஒரு கதை ஆரம்பிக்குது. ஆனால் வெளி உலகத்தில் பார்க்கும்போது இது ஒரு அரேஞ்ச் மேட்ச் ஆகணும். ஆனால் நம்மளுக்குள்ளே 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 2 ஃபேமிலி நடுவில் நடக்கிற ஒரு கலகலப்பான ஒரு காமெடியான ஃபன் டயத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு படம். ஹீரோனி ஹீரோ 2 பேரும் இடையில நடக்கிற லவ், இந்த அஃபேர், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சூப்பராக நம்ம டேரக்டர் 2.25 மணி நேரம் சூப்பராக கொடுத்துருக்காரு. பிக் பாஸ் ஆதி அவருடைய நடிப்பு பெரிதளவும் ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவு டீசெண்டான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 12-16 வயசு பையன் என்னென்ன மாதிரி லவ் செட்டையெல்லாம் பண்ணுவான், அந்த மாதிரி நம்ம காலத்துலலாம் போகும்போது அட்டையை சத்துட்டு போய் படிக்கிற வேலையை பொம்பளை பிள்ளை சுவாச வேடுபாடா அப்படின்ட்டு சொல்லி சாப்பிடுச்சிருப்பாங்க. 90 கிட்ஸ்க்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இந்த படம் 2K கிட்ஸுக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 90 கிட்ஸுக்கு நிறையா பேருக்கு இந்த படங்கள் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பழைய கான்செப்ட் தான், பழைய கதை தான், பழைய ஸ்டோரி, பழைய ஸ்க்ரீன் பிளே தான், எந்த வித புது மாற்றமும் இல்லை. ஹீரோ ஹீரோயினி தான் மாறி இருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கதையில் சில லைன்களை சேர்த்துருக்காரு நம்ம டேரக்டர். மற்றபடி வேறு எதுவும் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அவருடைய நடிப்பை தாண்டும் ஒரு சில கேரக்டரில் ஃபன் பண்ணுற காட்சிகள், அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குள்ளே நடக்கிற ஃபன் பண்ணுற காட்சிகள், இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே பேசி சிரிக்க சம்பந்த காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் ரசிக்க முடியாத இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன்னிங் டைம் 2.5 மணி நேரம் தான் படம் முடிஞ்சிருது. ஆனால் இன்டர்வல் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு தென்படுச்சு. உங்களுக்கு எப்படி தென்படுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் லேக் அடிக்காமல் இருக்குது. அது கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். பெட்டர் த ஸ்டோரி. ஹீரோனி ஹீரோ 2 பேரும் உள்ள கெமிஸ்ட்ரியை சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏன் U/A கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை, இருந்தாலும் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் ஒரு சில இடத்துல காட்டுற மாதிரி காட்டி வச்சுருக்காங்க. அதனால் 18+ காட்சிக்கு போல் U/A கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டில். மற்றபடி அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. 18+ கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு 2-3 காட்சிகள் வர்றதுனால இந்த படத்தில் U/A கொடுத்துருக்காங்க. பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட டீம் கடைசியாக ஒரு போஸ்ட் வச்சுருப்பாங்க படத்தில், பன் பட்டர் ஜாம் 50ஆம் நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த 50ஆம் நாள் உங்கள் படத்தோட டீமுக்கே எவ்வளோ கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தில் பார்த்தாலே தெரியுது. படக்குழுவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த படத்தில் பார்த்தாலே தெரியுது. மேபி 2K கிட்ஸுக்கு இந்த காலத்தில் பசங்களுக்கெல்லாம் இந்த படம் செட் ஆகும்னு எனக்கு தோணுது. மேபி 90 கிட்ஸுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நிச்சயத்தை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் லைஃப்பில் இல்லை படத்தில் லாஜிக் இல்லாமல் காட்சிகளாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஹீரோயினி எல்லாமே பேசிட்டு பழகிட்டு லவ் பண்ணுறது, எல்லா குஜால்லாம் பண்ணிவிட்டு கடைசி மேரேஜு, லைஃபு, பார்ட்னரு, சொசைட்டிக்கு இதெல்லாம் அன்ஃபிட்டு அப்படின்ற மாதிரி காட்சிகளாக காட்டும்பொழுது வேறு ஆளுனா அது என்ன கணக்கு. பையன் காதலுக்காக உயிர் எல்லாத்தையும் கொடுக்குறான். அந்த காதலி நம்மளுக்காக ஒன்றும் சப்போர்ட் பண்ணலன்னொடனே அந்த காதலியை விட்டு கொடுக்குறோன்னா அது காதலே கிடையாது. இந்த மாதிரி தான் இந்த படத்தில் சில பல ஸ்டோரிகள், வசனங்கள், காட்சிகள், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. பன் பட்டர் ஜாம் பன்னு இன்னும் கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி 2K கிட்ஸ் பசங்களுக்கெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த படம். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.